ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். எங்கள் ஊர்லலாம் நாங்கள் அருவாமனையில் தான் அரைவோம். இது வந்து அதுக்கப்புறம் ஆஞ்சி எடுத்ததுக்கப்புறம் உப்பில் போட்டு நல்லா இப்போ உரசி எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறோம். கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு அதை நாங்கள் வந்து கயனி தண்ணியில் போடுவோம். கயனி தண்ணினா அரிசி களையிறோம் பாருங்கள், அந்த தண்ணியில் போட்டு வச்சாதான் அது கவுச்சி எடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு நைஸாக 3 பச்சை மிளகாய் எடுத்து அரிஞ்சு வச்சு கருவேப்பிலை போட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து கரைச்சி ஊற்றணும். அதையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், அரிசி கழுவி வச்ச தண்ணியில் தான் போடுவோம். அதுதான் டேஸ்ட் இருக்கும்னு அதை தான் போடுவோம் நாங்கள். அதில் 2 தக்காளி பழம் நல்லா கரைச்சி விடணும். அதோட நாங்கள் உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டதோட நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு அரைச்சிட்டு அதில் சட்டியில் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வெந்தயம் போட்டு வதக்கி எடுத்து அதோட நல்லா வதக்கி வச்சுக்கிட்டு நல்லா கொதித்து அந்த